சென்னை பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்ததில் பின்னால் வந்த லாரி மோதி 9 வயது சிறுமி உயிரிழந்தார். இந்த நிலையில் லாரி ஏறி பள்ளி சிறுமி உயிரிழந்ததை அடுத்து கனரக வாகனங்களுக்கு தீவிர நேர கட்டுப்பாடு விதித்து சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் காலை நேரம் மற்றும் பள்ளியில் இருந்து திரும்பும் மாலை நேரங்களில் பள்ளிகள் உள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. பள்ளி தொடங்கும் மற்றும் நிறைவடையும் நேரம் பள்ளிகளின் வாயிலில் காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும். காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8 மணி வரை பள்ளிகள் உள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதிக்கும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். விபத்து மூலம் உயிரிழப்பு ஏற்படுத்தும் வாகனங்களை குறைந்தது 100 நாட்கள் வரை திருப்பி ஒப்படைக்க கூடாது என அதில் கூறப்பட்டுள்ளது. இப்படி சாலைகளில் ஏற்படும் வாகன விபத்தால் பல குழந்தைகளின் உயிர் பறிபோகிறது. வாகனங்களில் எப்படி பாதுகாப்பாக செல்வது, பெற்றோர்கள் பயணத்தின் போது தங்கள் பிள்ளைகளை எப்படி கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும், பயணத்தின் போது பெண்கள் தங்கள் உடைகளின் கவனம் கொள்வது, சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பதை பற்றி இந்த தொகுப்பில் விரிவா பார்க்கலாம். வாகனங்களில் பாதுகாப்பாக பயணிக்க சாலை விதிகளை பின்பற்றுவது, கவனம் செலுத்துவது மற்றும் வாகனத்தை சரியான முறையில் இயக்குவது அவசியம் என்பதை அனைவரும் அறிந்திருந்தாலும் அதனை முறையாக பின்பற்றுவது இல்லை. அதிலும் போக்குவரத்து விதிமுறைகளை பெரும்பான்மையான மக்கள் கடைபிடிப்பதில்லை. மாபெரும் மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் போக்குவரத்து வாகன நெருக்கடி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. பேருந்து, ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் என்று எத்தனையோ பொது போக்குவரத்து வசதிகள் இருப்பினும் தனித்த சௌகரியம் மற்றும் தேவை கருதி தனியார் வாகனங்களும் எண்ணற்ற கணக்கில் அணிவகுத்து நிற்கின்றன. சாலைகளில் வாகனத்தை ஓட்ட தொடங்குவதற்கு முன்பாக போக்குவரத்து விதிமுறைகளை நாம் முழுமையாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சாலையின் பக்கவாட்டில் உள்ள பலகைகளில் குறிப்பிட்டுள்ள குறிப்புகள், சிக்னல் விதிமுறைகள் மற்றும் வேக கட்டுப்பாடுகள், வரம்புகள் ஆகியவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக சக ஓட்டுநர்களின் அத்துமீறல்களை ஓரளவுக்கு கணித்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். நாம் மிக சரியாக வாகனத்தை ஓட்டுகிறோம் என்பதை காட்டிலும் பிற வாகன ஓட்டிகளிடம் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும் வகையில் வாகனத்தை ஓட்டுகிறோம் என்பதே முக்கியம். முன்னால் சென்று கொண்டிருக்கும் வாகனத்திற்கு இடையே பாதுகாப்பான தொலைவை கடைபிடிப்பதும், பக்கவாட்டு கண்ணாடிகளில் பின்னால் வரும் வாகனங்களை கண்காணித்துக் கொண்டே வருவதும் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதம் தரும் நடவடிக்கையாகும். சாலையில் திடீரென்று தென்படும் பள்ளங்கள், குறுக்கே மறுக்கே திடீரென்று வரும் விலங்குகள், வாகனத்தை கவனிக்காமல் வரும் பாதசாரிகள் மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் சக வாகனங்கள் ஆகியவற்றுக்கு இடையே பாதுகாப்பான பயணம் என்பது கொஞ்சம் சவாலான காரியம்தான். ஆகவே சாலையில் பயணிக்கும் போது எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்ள நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். அதிகரித்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் அளவற்ற கவனச்சிதறல்களால் சீர்குலைகின்ற வயதில் குழந்தைகளின் கவனத்தை ஒரு இலக்கை நோக்கி செலுத்த செய்வது பெற்றோர்களுக்கு கொஞ்சம் கடினமான வேலைதான். சாலையில் செல்லும் போது கவனமாக இருக்க பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். சிக்னல்கள், அடையாளங்கள் மற்றும் சாலை விதிகளை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். வாகனங்களை நெருக்கமாக பின்தொடரக்கூடாது என்பது இங்கு யாருக்குமே தெரியவில்லை. பிரேக் அடித்தால் வாகனம் நிற்க தேவைப்படும் அளவிற்கு இடைவெளி விட்டு வாகனம் ஓட்ட வேண்டும். இதை எந்த வாகனமும் பின்பற்றுவதில்லை. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் வாகனங்களுக்கிடையே நுழையும் போது முன்பின் பக்கவாட்டில் பார்ப்பதே இல்லை. நாம் என்னதான் திறமையான வாகன ஓட்டியாக இருந்தாலும் எல்லா நேரமும் நம் திறமை நமக்கு சாதகமாக இருக்காது. மேலும் 18 வயதுக்குட்பட்டவர்கள் உடல் மற்றும் மனதளவில் இன்னும் முழுமையாக பரிணாமம் அடைந்து இருக்க மாட்டார்கள். அவர்களிடம் போக்குவரத்து விதிமுறைகள், சாலை நிலைமைகள் மற்றும் அபாயங்களை முன்னறிதல் போன்ற விஷயங்களை போதுமான அனுபவமும் அறிவும் இருக்க வாய்ப்பு குறைவு. இது விபத்துகளுக்கு வழிவகுக்க கூடும். இந்தியாவில் மோட்டார் வாகன சட்டப்படி இருசக்கர வாகனங்கள் ஓட்ட 18 வயது நிறைவேறியவராக இருக்க வேண்டும். 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சில நேரங்களில் நான்-கேட் வாகனங்களுக்கு லைசன்ஸ் பெறலாம். ஆனால் அதற்கும் சட்டப்படி குறிப்பிட்ட நிபந்தனைகள் உள்ளன. இந்த வயதில் உள்ளவர்கள் வேகம், சாகசம் போன்றவற்றில் அதிக ஆர்வம் கொள்கின்றனர். இது அநியாயமான முடிவுகள் எடுக்க செய்வதோடு மற்றவர்களின் உயிருக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சட்டப்படி அனுமதி இல்லாத செயலை செய்ய ஊக்குவிப்பது தவறான முன்மாதிரியாகும். 18 வயதுக்குட்பட்டவர்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கான பெற்றோர் அனுமதி வழங்குவது பாதுகாப்பு, சட்டம் மற்றும் சமூக பொறுப்புக்கே எதிரானது. இது அவர்களின் எதிர்காலத்தையும் சமூக நலத்தையும் பாதிக்கக்கூடும். முக்கியமாக பெண்கள் வாகனம் ஓட்டும் போது அவர்களின் தங்களின் உடைகளை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களின் உடைகள் சக்கரத்தில் சிக்கி பல விபத்துக்களை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் வாகனம் ஓட்டும் போது உயரமான ஹீல்ஸ் அணிவதை தவிர்ப்பது, பயணம் செய்யும் வாகனங்களை பொறுத்து அணிய வேண்டும். வாகன ஓட்டிகளின் விதிமுறைகளை கவனத்தில் கொள்வதை தாண்டி சாலைகள் பராமரிப்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்று. சாலைகள் முறையாக பராமரிக்கப்படாததால் ஏற்படும் விபத்துகள் ஒரு பெரிய பிரச்சனையாகும். சாலைகளில் உள்ள பள்ளங்கள், விரிசல்கள், மோசமான
மோசமான சாலை அடையாளங்கள் போன்ற காரணங்களால் விபத்துகள் பல ஏற்படுகின்றன. சாலை போக்குவரத்து கழகங்கள் சாலைகளை பராமரிப்பதில் கவனம் செலுத்துவது விபத்துகளை குறைக்க உதவியாக இருக்கும். இது போன்ற அறிவுரைகள் மூலம் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த முடியும். இந்தியாவில் சாலை விபத்துகள் ஒரு முக்கியமான பொது பாதுகாப்பு பிரச்சனையாகவே உள்ளன. இதற்கு அதிவேகம், மோசமான சாலை நிலைமைகள் போன்ற காரணிகள் காரணமாகின்றன. பல்வேறு வகையான விபத்துகள் மற்றும் அவற்றின் அடிப்படை காரணங்களை புரிந்து கொள்வது பயனுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு அவசியமாகும். போக்குவரத்து சட்டங்களை கண்டிப்பாக அமல்படுத்துவதன் மூலம், சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம், பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம், பாதுகாப்பான வாகனம் ஓட்டும் நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் சாலை விபத்துகளின் நிகழ்வுகளை நாம் கணிசமாக குறைக்க முடியும்.